ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் மாடி தோட்டத்துலேருந்து நான் என்ன அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். என் மாடி தோட்டத்தில் வந்து நான் தக்காளி செடி, பெரண்டை, மாதுளம்பழம் செடி, அவரைக்காய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான நம்மளுக்கு காய்கறி தேவைப்படும்ல, அந்த செடிகள்லாம் மட்டும்தான் நான் ரொம்ப வச்சுருக்கேன். கொடி காய்கறிகள்லாம் நான் வந்து இன்னும் போடலை. இது வந்து பெரண்டை செடி. இந்த பெரண்டை செடியை நான் வந்து 3 தொட்டியில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஒரு அன்னக்கூடையில் வச்சுருக்கேன். இது 2ம் வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். சைஸ் வந்து 12 இன்ச் பேக் தான். ஸோ இது வந்து கொடியாக போகும் அப்படின்றதால மினிமம் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 12 இன்ச் பேக் கம்மியாக வைக்காதீங்க. 15 இன்ச் பேக்கில் கூட நீங்கள் வைக்கலாம். 1 அடி நீளம் இருக்கும். அந்த பெரண்டையை தான் வந்து நான் மண்ணில் புதைச்சி வச்சேன். ஸோ இது வந்து மழை காலன்றதால சூப்பராக வந்து களைச்சி வந்துடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து இந்த பெரண்டையை வந்து மாடி தோட்டத்தில் வைங்க, ஈஸியாகவே வளரும். இதுக்கு என்ன மண் கலவை அப்படின்னா, நான் வந்து தொட்டி மண்ணில் கொஞ்சமாக கோகோபீட் கலந்து அதில் கொஞ்சமாக உரம் வந்து கலந்து வச்சது தான். வேறு எதுவுமே நான் வந்து போடல. என் மாடி தோட்டத்தில் வந்து இந்த உயிர் உரம், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வீட்டில் இருக்கிற நம்ம காய்கறி வேஸ்ட் வந்து கம்போஸ் பண்ணி அந்த உரம் மட்டும் தான் நான் போடுவேன். அதுவும் இல்லாமல் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து அப்பப்போ நான் எதனா வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதும் கிடையாது. கடையில் வந்து எந்த ஃபர்டிலைசருக்கும் காசு கொடுத்தும் நான் வாங்கி இது வரைக்கும் போட்டதில்லை. இந்த பெரண்டிக்கு வந்து நிறைய நைட்ரஜன் சத்து அதிகம் இருக்கிற உரம் தான் நாம் போடணும். நைட்ரஜன் சத்து வந்து இந்த ஆட்டு சாணம், மாட்டு சாணம் அதிலலாம் நிறைய இருக்கும். அதை வந்து நீங்கள் மக்க வச்சு 5 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணில் கலந்து போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வந்து மண்ணில் போட்டு விடுங்க. அப்போ தான் அந்த பெரண்டைக்கு வந்து எந்த பூச்சி தாக்குதலும் வராது. இந்த பெரண்டையில் வந்து வெள்ளைப்பூச்சி வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே அந்த வெள்ளைப்பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாங்கள் ஒரு அன்னக்கூடையில் வந்து இந்த பெரண்டையை வச்சுருந்தோம். அது ரொம்ப பழசாகிடுச்சு. அதில் வந்து புதுசாக துளிர் எதுவுமே ஒழுங்காகவே வரல. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ வேர் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ அதுலேருந்து தான் பெரண்டையை வந்து கிள்ளிட்டுருக்காங்க எங்கள் அம்மா. நம்ம எப்பவுமே பெரண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இளம் பெரண்டையாக வந்து நம்ம கிள்ளி எடுத்துக்கணும். முத்தண்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நார் தான் இருக்கும், சதையே இருக்காது. இந்த பெரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த மூட்டு வலிலாம் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பெரண்டையை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்து அதை கட் பண்ணி துவையல் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ வந்து கோழி அவரை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கோழி அவரை வந்து நிறையவே கொத்து கொத்தாக காய்ச்சிச்சு. இது வந்து முடிகிற ஸ்டேஜ். நான் வந்து நிறைய அறுவடை பண்ணது வந்து ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். இந்த கோழி அவரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்னா அந்த ஏபிட்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். மற்றபடி இந்த அவரை செடியை வந்து வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இதுக்கும் உரம் வந்து எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து தொழு உரம், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இல்லைனா கிச்சன் கம்போஸ்ட்டு அது வந்து ஒரு கைப்பிடி மண்ணில் போட்டு விட்டுருங்க. அடிக்கடி நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே தயாரித்து கொடுக்கலாம். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அடிக்கடி என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து என்ன க்ரோ பேக்னால் 12 இன்ச்சு க்ரோ பேக் இருந்தால் போதும், இல்லை 12 இன்ச் தொட்டி இருந்தாலுமே போதும். இது வந்து செடி வகை தான், கொடி வகை கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து 12 இன்ச் பேக்லேயே வச்சுருக்கேன். நிறைய அறுவடை கொடுக்குது. ஸோ இந்த கோழி அவரையை வந்து நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ காய்கறிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மண் வந்து நீங்கள் வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டிங்கன்னா மண்ணுக்கு வந்து காற்றோட்டத்தன்மை வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து செடியோட வளர்ச்சி இன்னுமே நல்லாயிருக்கும்.
இதுலேயே நீங்கள் ஒரு 2, 3 காய் வந்து முத்த விட்டுருங்க. முத்த விட்டுட்டு அந்த விதைய வந்து இன்னொரு க்ரோ பேக்கில் நீங்கள் லைட்டாக ஊனி வச்சாவே போதும். அது வந்து மறுபடியும் அது வளர்ந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அறுவடைக்கு வந்து செடி வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒன்றுத்தில் வந்து முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு 2, 3 பேக்கில் வந்து நான் இதை போட்டு விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து கண்டினியூவாக அவரைக்காய் வந்து மாடி தோட்டத்துலேருந்து எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அறுவடை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இருங்க, இதிலே இன்னும் நிறைய காய்கள் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த கோழி அவரையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொடி காய்கறியை விட இந்த செடி அவரை வந்து நல்லாவே நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் அறுவடை கொடுக்கும். எவ்வளோ அவரைக்காய் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பறிச்சுக்கலாம். தக்காளி வந்து நான் இந்த கலர் இருக்கும்போதே ஏன் பறிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் குரங்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பிச்சு பிச்சு போட்டுடுது. ஸோ அதனால் இந்த எல்லோ கலராக வரும்போதே நான் வந்து பறிச்சிடுவேன். இந்த தக்காளி செடி வந்து எப்படி வளர்க்கலாம், என்ன வந்து உரம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து உங்கள் தக்காளி செடிக்கு அந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வந்து காய்க்கும். இது வந்து பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவும் எனக்கு வந்து நிறைய கொத்து கொத்தாகவே காய்க்குது. இந்த பச்சை மிளகாவில் வந்து இலை சுருட்டல் நோய் வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணாவே கண்ட்ரோல் ஆகிடும். அந்த இலை சுருட்டல் நோய் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. வந்துச்சுன்னா பச்சை மிளகா வந்து நிறைய காய்க்காது. ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பச்சை மிளகாய் செடி நல்லாவே வருது. இல்லைனா ஏபிட்ஸ்லாம் கூட நிறைய வந்துடுது. அதெல்லாம் வந்துச்சுன்னா காய்கள் வந்து நிறைய கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து என்ன உரம் கொடுப்பேன்னா, நான் 10 நாளைக்கு ஒரு முறை அந்த காய்கறி கம்போஸ்ட் மட்டும்தான் கொடுப்பேன். அப்புறம் வந்து நான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அதையும் கொடுப்பேன். நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள், நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இதுதான் என் மாடி தோட்டத்துலேருந்து இன்றைக்கி கிடைச்ச அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.